செடியில் பிறக்கும் பாவக்காய். இது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பழங்களை பூரா தனியாக பிரிச்சுருக்கோம். பழங்கள் இது வந்து ஆக்சுவலாக பாவக்காயிலையும் பார்த்தோன்னா ஓட்டக்காய் நான் காட்டுவாங்க இல்லை அப்படின்னா இதுலேயும் பூச்சிகள் பயங்கரமாக வந்து தாக்குது. கத்தியில் தருக்கு பற்றியில் இதுக்குள்ளே வந்து ஒரு புழு இருக்கும். இப்போ இல்லை, அது மீன் ஓடிடுச்சு, தின்னுட்டு ஓடிடுது. ஒரு சில நேரம் இருக்கும். இதுக்குள்ளே உள்ளே நல்லா குடஞ்சி ஓட்டை போட்டு நல்லா தின்னுட்டு போயிடும் எல்லாத்தையும். இதெல்லாம் உள்ளே ஒன்றுமே இல்லை, இப்படி தான் தின்றுடும். அது இந்த மாதிரி காயை பூரா தனியாக எடுத்துடும். இதெல்லாம் வத்தலுக்கு, இந்த மாதிரி பூச்சிக்காய் பூரா வத்தலுக்கு எடுத்துடுறது. இந்த மாதிரி லைட்டாக இருந்தாலும் எடுத்துடுறது. நம்ம எடுத்துகிட்டு பழங்களாம் அந்த லைட்டாக பழுத்து இருக்கிறது, இந்த காய் எல்லாத்தையும் எடுத்துடுறது. எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய்கள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது இருந்தால் மற்ற இந்த மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் கழிச்சிடுவாங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து வத்தை போட்டுக்கிறது. பாவத்தை சூப்பராக இருக்கும். இந்த பழமெல்லாம் எடுத்து நம்ம விதைக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ உடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே இந்த அடுப்பதில் விதை அவ்வளோ அதே காய் வச்சோம்னா அடுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த விதை இந்த மாதிரி காய் லைட்டாக பழுத்துக்கு இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் நாளைக்கு பழுத்துரும். அதனால் நம்ம கம்மாயில் போட்டு நாங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டுமே இவ்வளோ இதை பறக்கியிருப்பாங்க. ஒரு ஆள் மட்டுமே இந்த அளவு பறக்கியிருப்பாங்க. இங்கே வயலில் ரொம்ப நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது சும்மா நம்ம இந்த மேட்டில் தான் போட்டிருக்கோம். இந்த இடங்களில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் பாவக்காய் தோட்டம். நம்ம போட்டு எடுத்த பாவக்காய்கள் அடுத்த தடவை கொஞ்சம் இன்னும் நிறையா போடும்போது கொடுப்போம். இப்போதைக்கு படி வந்து 100 போய்கிட்டு இருக்குது. ஐ மீன் எங்ககிட்ட வாங்குகிற இடத்துல கடையில் வந்து 200 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படிங்கிறது ஒரு கிலோ கிட்ட வரும். ஒரு கிலோவுக்கு 100 கிராம் குறைய இருக்கும். அதுதான் ஒரு கிலோ. எப்போனா ஒரு கிலோங்கிறது 220 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து நம்மக்கிட்ட வாங்கும்போது அது பாதி வாங்கி அவங்க விற்கிறாங்க. ஏன்னா பாவக்காயோட நிலவரம்ங்கிறவங்க நம்மக்கிட்ட நான் கொண்டு வந்துலாம் தர முடியாது. நிறைய பேர் கேட்டிங்க, இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்குலாம் பாவக்காய் இருக்குது. எனக்கு இது வேலையை நான் பண்ண முடியாது. இது என்னோடய வேலை கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. பட் ஆனால் இப்போக்கி இதை நான் வேலையாக பார்க்கல. பிற்காலங்களில் நான் நிறையா பயிரிடும்போது நான் தரேன். இப்போக்கி என்கிட்ட உரியாக இருக்குது, அதை நான் இலவசமாக கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து என்கிட்ட நேரில் வாங்கிட்டு போங்க. பாவக்காயை வந்து இலவசமாக கொடுக்க முடியாது. மற்றபடி புடலங்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், கீரை, கொத்தவரங்காய் இதெல்லாம் சும்மா இருக்குது. நீங்கள் வேணால் வந்தால் என்கிட்ட வந்து இங்கே வந்து பறிச்சுட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். மற்றபடி பாவக்காய் வேணால் வந்து என்கிட்ட வந்து பாதி நீங்கள் வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நான் எங்கேயும் கொண்டு வந்து தரமாட்டேன். சரிங்களா? சரி, ரைட். நம்ம தரக்கூடிய காலங்கள் வரும்போது நம்ம நிறையா போடும்போது நான் வேணால் கொண்டு வந்து தரேன். இப்படியுமே என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு ஆளுக்காக கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ரீட்டெயில் பண்ணுற அளவுக்கு நமக்கு முடியாது. வேணுங்கிறவங்க நேரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.